இந்த திருவிழாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 18 வருஷம் பின்னாடி போகும். திருவிழானா ஐபிஎல் பற்றி தான் சொன்னேன். ஐபிஎல் தான் இந்தியாவில் நடக்கிறதுலே பெரிய திருவிழா. இது வந்துட்டு எங்கே தொடங்குனா 2008 பிசிசிஐ வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா ஐபிஎல்னு ஒரு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எப்படி வரும், சக்ஸஸ் ஆகுமான்ட்டு அவங்களே ஒரு குழப்ப நிலையில தான் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வியூவர்ஸும் ஒரு குழப்ப நிலையில இருக்காங்க. அவங்களுக்கும் இது எப்படி வரும், எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் நடந்ததில்லை. இந்தியாவுக்கு இதுதான் புதுசு. வெளிநாட்டில் வேணும்னா ஃபுட்பாலுக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் நடந்திருக்கு. இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கன்றதுல பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருந்துச்சு. பிசிசிஐ என்ன நினைக்கிறாங்கன்னா 8 ஃப்ரான்ச்சைஸ் கொண்ட ஒரு லீகாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த 8 ஃப்ரான்ச்சைஸ் யார் யாருன்னா சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப், அப்புறம் ராஜஸ்தான். இந்த 8 டீம் கொண்ட ஒரு டோர்னமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைஸும் ஒன்று நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட லோக்கல் ஐகானிக் பிளேயர்ஸ் யாராச்சும் நம்ம டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில டீமுக்கு லோக்கல் ஐகான் பிளேயர்ஸ் கிடைச்சாங்க, ஒரு சில டீமுக்கு லோக்கல் ஐகான்ஸ் பிளேயர்ஸ் கிடைக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் பஞ்சாபுக்கு ஒரு யுவராஜ் சிங் கிடைச்சாரு. அதே மாதிரி டெல்லிக்கு ஷேவாக் இருந்தார். சச்சின் வந்துட்டு மும்பை டீமுக்கு ஒரு லோக்கல் ஐகானிக் பிளேயர் தான் இருந்தார். கொல்கத்தாவுக்கு அதே மாதிரி நம்ம டாடா கங்குலி இருந்தார். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விஎஸ் லக்ஷ்மணன் இருந்தார். இது மாதிரி பெங்களூர் டீமு ராகுல் டிராவிட்டை லோக்கல் ஐகானிக் பிளேயராக எடுக்கிறாங்க. ஆர்ஆர் டீமுக்கும் சென்னை டீமுக்கும் லோக்கல் ஐகானிக் பிளேயர்ஸ்னு யாரும் கிடைக்கல. அதனால ஆர்ஆர் டீம் வந்துட்டு அவங்களோட ஆக்ஷனில் ஷேன் வார்னர் அவங்களோட ஐகானிக் பிளேயராக எடுக்கிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே வந்துட்டு எம்எஸ் தோனியை ஐகானிக் பிளேயராக எடுக்கிறாங்க. எம்எஸ் தோனியை வந்துட்டு இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே மொத்தம் 8 டீமுமே போட்டி எடுத்த ஒரு பிளேயராகவும் எம்எஸ் தோனி இப்போ வரைக்கும் இருக்காரு. அவர் வந்துட்டு 2008 காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 9.5 கோடி பரிசு தொகையில் அவர் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிஎஸ்கே வந்துட்டு எம்எஸ் தோனியை ஒரு ஃபியூச்சராக பார்த்து அந்த ஆக்ஷனில் வாங்கினாங்க. பிசிசிஐ பயந்துட்டே ஆரம்பித்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சை வேற லெவல் ஃபயராக போய் முடியுது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது. இந்த மேட்ச்சில் மெக்கலம் வந்துட்டு 158 ரன் அடித்து ஒரு சாதனை படைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்று முதல் மேட்ச்லேயே 222 ரன் எடுத்து சாதனையும் படைக்கிறாங்க. இந்த முதல் மேட்ச்சே வேற லெவல் சக்ஸஸில் போய் முடியுது. அது மட்டும் இல்லாமல் 2008 ஐபிஎலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் கிரிக்கெட் ஆடுற எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரே ஐபிஎல்லாக 2008 ஐபிஎல் தான் இருக்குது. இன்க்ளூடிங் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட அந்த ஐபிஎல் ஆடிருக்காங்க. இது 2008 கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் இனாகரல் சீசனில் சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் ஃபைனலிஸ்டாக வராங்க. இதில் சிஎஸ்கேவை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இனாகரல் சீசன்லேயே ராஜஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா ஷான் மார்ஸும் பர்பிள் கேப் ஹோல்டரா ஷோயல் தன்வரும் வராங்க. 2009 ஐபிஎல் வந்துட்டு சில காரணங்களால சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அது என்ன காரணம்னா ஒன்று இந்தியாவில் நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காகவும், இன்னொன்று ஸ்ரீலங்காவில் நடக்கிற வார்னால செக்யூரிட்டி ரீசனுக்காகவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்படி நடத்தின அந்த ஐபிஎல் சீசனோட ஃபைனலிஸ்டாக ஆர்சிபியும் டெக்கான் சார்ஜர்ஸும் வராங்க. இதில் ஆர்சிபி பீட் பண்ணி டெக்கான் சார்ஜர்ஸ் வந்துட்டு சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா மேத்யூ வெய்டனும் அதே மாதிரி பர்பிள் கேப் ஹோல்டரா ஆர்பி சிங்கும் வராங்க. 2010 ஐபிஎல் மறுபடியும் இந்தியாவில் நடக்குது. இந்த ஐபிஎல்ல என்ன சிறப்புன்னா முதல் முறையாக ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை யூடியூப்ல லைவ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட ஃபைனலிஸ்டாக மும்பையும் சிஎஸ்கேவும் வராங்க. இந்த மும்பை சிஎஸ்கே என்ற ரைவல்ரி முதல் இங்கே தான் தொடங்குது. மும்பையை பீட் பண்ணி சிஎஸ்கே முதல் முறையாக ஐபிஎல்லோட சாம்பியன்ஸும் ஆகுறாங்க. இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா சச்சின் டெண்டுல்கரும் பர்பிள் கேப் ஹோல்டரா பிரக்யான் ஓஜாவும் வராங்க. 2012 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு புதுசாக 2 டீம் ஆட் பண்ணுறாங்க. கொச்சி டாஸ்கர்ஸும் புனே வாரியர்ஸ் இந்த 2 டீம் ஆட் பண்ணி மொத்தம் 10 டீம் கொண்ட ஒரு ஐபிஎல்லாக இந்த சீசன் தொடங்குது. இந்த சீசனோட ஃபைனலிஸ்டாக வந்துட்டு சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் தான் விளையாடுறாங்க. இதில் வந்துட்டு டைட்டிலை டிஃபைன் பண்ணி சிஎஸ்கே வந்துட்டு 2வது முறையாக சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா கிறிஸ் கெயிலும் பர்பிள் கேப் ஹோல்டரா மலிங்காவும் இருக்காங்க. 2018 கொச்சி டாஸ்கர்ஸ் அவங்களோட டீம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னால அவங்க டீமை விட்ரா பண்ணிடுறாங்க. அந்த சீசனோட ஃபைனலிஸ்டாக சிஎஸ்கேவும் கேகேஆரும் வராங்க. இதில் சிஎஸ்கேவை பீட் பண்ணி கேகேஆர் முதல் முறையாக சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. இந்த 2012 சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா மறுபடியும் கிறிஸ் கெயில் வராரு. பர்பிள் கேப் ஹோல்டரா மோர்னே மெர்க்கல் வராரு. 2013 ஐபிஎல் மறுபடியும் 9 டீம் கொண்ட ஒரு டோர்னமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் 2 முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்று டெக்கான் சார்ஜர்ஸ் என்ற டீமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு மாற்றுறாங்க. இன்னொன்று வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயமான மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த காரணமாக ஸ்ரீசாந்த் உட்பட 3 பிளேயர்ஸை பேன் பண்ணுறாங்க.
2013 ஐபிஎல்ல மறுபடியும் சிஎஸ்கே மும்பை அப்படின்ற ஒரு ரைவல்ரி ஃபைனலாக ஸ்டார்ட் ஆகுது. இதில் முதல் முறையாக சிஎஸ்கேவை பீட் பண்ணி மும்பை வந்துட்டு சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2013ஓட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா மைக்கேல் ஹஸ்ஸியும் பர்பிள் கேப் ஹோல்டரா பிராவோவும் வராங்க. 2014 ஐபிஎல் அதே மாதிரி எலெக்ஷன் காரணமாக 2 வென்யூவில் நடத்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. முதல் பாதியை இந்தியாவிலையும் 2வது பாதியை துபாயிலையும் நடத்தலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஃபைனலிஸ்டாக கேகேஆரும் பஞ்சாபும் வராங்க. அதில் வந்துட்டு பஞ்சாபை கேகேஆர் பீட் பண்ணி 2வது முறையாக சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. 2014 சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா உத்தப்பாவும் பர்பிள் கேப் ஹோல்டரா மோஹித் சர்மாவும் வராங்க. வழக்கம் போல் 2015 ஐபிஎல்லும் கோலாகலமாக தொடங்குச்சு. இந்த 2015 ஐபிஎல்லோட ஃபைனலிஸ்டாக மறுபடியும் ரைவல்ரியான மும்பையும் சிஎஸ்கேயும் மோதிக்கிட்டாங்க. இதில் சிஎஸ்கேவை பீட் பண்ணி மும்பை 2வது முறையாக சாம்பியன்ஸும் ஆகிறாங்க. 2015ஓட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா டேவிட் வார்னரும் அதே மாதிரி பர்பிள் கேப் ஹோல்டரா பிராவோவும் வராங்க. இந்த டோர்னமெண்ட் முடிகிற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு எல்லாருக்கும். என்னன்னா ராஜஸ்தான் டீமும் சென்னை டீமும் பேன் ஆகுறாங்க. எதனாலன்னா 2 டீமோட ஓனர்ஸும் பெட்டிங்கில் ஈடுபட்டனால அந்த 2 டீமும் 2 வருஷம் பேன் பண்ணுறாங்க. 2016 ஐபிஎல்ல வந்துட்டு சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் இல்லாத சமயத்தில் புதுசாக 2 டீம் ஆட் பண்ணிட்டு இந்த சீசனை தொடங்குறாங்க. அந்த 2 டீம் யார் யாருன்னா புனேவும் குஜராத் அப்படின்ற 2 டீமை இணைச்சிட்டு இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2016 ஐபிஎல்ல தான் முதல் முறையாக எல்இடி ஸ்டெம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த 2016 ஐபிஎல்லோட ஃபைனலிஸ்டாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஆர்சிபியும் வந்தாங்க. இதில் ஆர்சிபியை பீட் பண்ணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சாம்பியன்ஸும் ஆகுறாங்க. இந்த ஐபிஎல்லோட பர்பிள் கேப் ஹோல்டரா புவனேஸ்வர் குமாரும் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா விராட் கோலி வராங்க. விராட் கோலி இந்த டோர்னமெண்ட்ல மிகப்பெரிய சாதனை ஒன்று படைக்கிறாரு. ஒரு சிங்கிள் டோர்னமெண்ட்ல 973 ரன் அடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையாக படைக்கிறாரு. அந்த சாதனையை இது வரைக்குமே இந்த ஐபிஎல்ல யாருமே முறியடிக்கல. 2016 அதே டீமை எடுத்துட்டு வந்து 2017 ஐபிஎல்லையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 2017 ஐபிஎல் சீசனோட ஃபைனலிஸ்டா மும்பையும் புனேவும் வராங்க. இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் நடந்த ஃபைனலில் ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ச்சில் இதுவும் ஒன்று. வெறும் 123 ரன்னை டிஃபைன் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் வந்து சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. 2017 ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா டேவிட் வார்னரும் பர்பிள் கேப் ஹோல்டரா புவனேஸ்வர் குமாரும் வராங்க. இந்த 2018 டோர்னமெண்ட்டில் 2016 பேனான சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் கம்பேக் கொடுக்குறாங்க. மறுபடியும் 8 டீம் கொண்ட தொடராக இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்குது. இந்த சீசன் தொடங்கும் போது இருந்து சிஎஸ்கே மேலே பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நிறைய பேர் சிஎஸ்கேவை டேடி சார்பின்னு போட்டு கலாய்க்கிறாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி சிஎஸ்கே ஃபைனலிஸ்ட்டுக்கும் வராங்க. சிஎஸ்கேவும் சன்ரைசர்ஸும் அந்த 2018 ஐபிஎல்லோட ஃபைனலிஸ்ட்டாக வராங்க. சன்ரைசர்ஸை பீட் பண்ணி சிஎஸ்கே மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆகி அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க. டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா வில்லியம்சனும் பர்பிள் கேப் ஹோல்டரா ஆண்ட்ரூ டையும் வராங்க. 2019 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சிஎஸ்கேவும் மும்பையும் தான் ஃபைனலிஸ்ட்டாக வராங்க. இதில் மறுபடியும் சிஎஸ்கேவை பீட் பண்ணி மும்பை மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா டேவிட் வார்னரும் பர்பிள் கேப் ஹோல்டரா இம்ரான் தாகிரும் வராங்க. 2020 கொரோனாவோட தாக்கத்தால் இந்த உலகமே தத்தளிச்சுட்டு இருந்த நிலைமையில கூட பிசிசிஐ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால வென்யூவை மொத்தமாக துபாய்க்கு மாற்றுறாங்க. துபாயில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறாங்க. சிஎஸ்கே முதல் முறையாக குவாலிஃபயருக்கு செலக்ட் ஆகாமலேயே லீக்ல வெளியே போகிறாங்க. அதே மாதிரி டிசி முதல் முறையாக ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. டெல்லிக்கும் மும்பைக்கும் ஃபைனல் நடக்குது. இதில் டெல்லியை பீட் பண்ணி மும்பை மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. 2020 டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா கேஎல் ராகுலும் பர்பிள் கேப் ஹோல்டரா ரபாடாவும் வராங்க. 2021 டோர்னமெண்ட் மறுபடியும் இந்தியாவில் நடத்தலாம்னு முடிவு எடுத்து நடத்துகிறாங்க. ஆனால் பாதி வரைக்கும் தான் நடத்த முடியுது. அதுக்கு மேலே கொரோனா காரணமாக நடத்த முடியாமல் போகுது. அப்புறம் 4 மாதம் கழிச்சு மீதி இருக்கிற மேட்சஸை துபாயில் நடத்தலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. கொல்கத்தாவும் சென்னையும் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனலிஸ்டாக வராங்க. இதில் மறுபடியும் சிஎஸ்கே வந்துட்டு கொல்கத்தாவை தோக்கடிச்சு சாம்பியன்ஸாக வராங்க. சிஎஸ்கேக்கு நோன் ஃபார் கம்பேக் அப்படின்ற பட்டமும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் வின்னராக ருத்ராஜ் கேக்வாட்டும் அதே மாதிரி பர்பிள் கேப் ஹோல்டரா ஹர்ஷல் பட்டேலும் வராங்க. 2022 ஐபிஎல் சீசன் தொடங்குது. மறுபடியும் 10 டீம் கொண்ட ஒரு சீசனாக ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக குஜராத் அப்புறம் லக்னோ அப்படின்ற 2 டீமை இணைக்கிறாங்க. இந்த 2022 டோர்னமெண்ட்டோட ஃபைனலிஸ்டாக குஜராத்தும் ராஜஸ்தானும் வராங்க. தன்னோட டெபியூ சீசன்லேயே ஃபைனலுக்கு வந்து சாம்பியன்ஸாகவும் ஆகுறாங்க குஜராத். இந்த டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா ஜோஸ் பட்லரும் பர்பிள் கேப் ஹோல்டரா சஹலும் வராங்க. 2023 ஐபிஎல் டோர்னமெண்ட் மறுபடியும் தொடங்குது. அதில் வந்து புதுசாக ஒரு ரூலை கொண்டு வராங்க. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ரூலை கொண்டு வராங்க. இந்த ரூல் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது கேமுக்குள்ளார. சென்னையும் குஜராத்தும் இந்த 2013 ஐபிஎல்லோட ஃபைனலிஸ்டாக வராங்க.
ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. மழை காரணமாக இந்த மேட்சை 2 நாள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த 2 நாளும் ஒரு மிகப்பெரிய த்ரில்லிங்கான மேட்சாக போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்ச்சு. இதில் ஜிடிஏ பீட் பண்ணி சிஎஸ்கே மறுபடியும் 5வது முறையாக சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. இந்த 2023 டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா கில்லும் பர்பிள் கேப் ஹோல்டரா ஷமியும் வராங்க. லாஸ்ட்டாக நடந்த 2024 ஐபிஎல்லில் ஃபைனலிஸ்டாக வந்தவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கொல்கத்தாவும் தான் வந்தாங்க. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பீட் பண்ணி கொல்கத்தா மறுபடியும் சாம்பியன்ஸ் ஆகிறாங்க 3வது முறையாக. இந்த 2024 டோர்னமெண்ட்டோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரா விராட் கோலி மறுபடியும் வராரு. பர்பிள் கேப் ஹோல்டரா ஹர்ஷல் பட்டேல் வராரு. இப்படி தான் இந்தியாவோட மிகப்பெரிய திருவிழாவான ஐபிஎல் திருவிழா இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் 2025 ஐபிஎல்லும் தொடங்கும் போது பார்க்கலாம் புதுசாக யாராச்சும் சாம்பியன்ஸ் வராங்களா, இல்லை ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ஆனவங்களே மறுபடியும் சாம்பியன்ஸாக வராங்களான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.